இந்த சபிக்கப்பட்ட வைரம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாவு நிச்சயம். இப்படி தான் இந்த வைரம் கிட்டத்தட்ட பல பேர்த்த கொண்டு இருக்கு. அவங்களாம் எப்படி செத்து போனாங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த வைரம் முத இந்தியாவில் ஒரு ராமர் கோயிலில் சீதையோட கிரீடத்தில், அதாவது சீதையோட நெத்தியில் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு பூசாரி அந்த வைரத்தை திருடிட்டு போய் புத்தர் சிலையோட தலையில் வைக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பூசாரி மர்மமான முறையில் இறந்து போயிடுறாரு. இன்னொரு பூசாரி அந்த வைரத்தை திருடிட்டு போய் பிரான்ஸில் ஒருத்தர்கிட்ட வித்துறாரு. பிரான்ஸில் வித்த உடனே அந்த பூசாரி அங்கேயே விபத்தில் செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த வைரத்தை வச்சு அந்த பிரான்ஸ்காரர் மின்னல் தாக்கி இறந்தே போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த வைரத்தை லூயிஸ் அப்படிங்கிற ஒரு மகாராஜா வாங்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா வினோதமான ஒரு நோய் தாக்கி அவரும் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவரோட மகன் 2ஆம் லூயிஸ் அந்த வைரத்தை வச்சிருக்கிறாரு. அந்த வைரத்தை செயின் மாதிரி செஞ்சு அவரோட பொண்டாட்டிக்கு போட்டுட்ருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மகாராஜோட தம்பியும் அவரோட மகனும் யாரோ கடத்திட்டு போய் அங்கேயே கொன்று போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வைரம் காணாமலே போயிடுது. கடைசி அந்த வைரம் ஒரு வியாபாரி கிட்ட மாட்டுது. அந்த வியாபாரி இங்கிலாந்து ராஜாவான 4th ஜார்ஜ் கிட்ட அந்த வைரத்தை விற்கிறாரு. அவர் அந்த வைரத்தை வாங்கி வீட்டில் வச்ச கொஞ்ச நாள்லேயே அவரோட ஆட்சி அப்படியே முடிவுக்கு வந்துடுது. அதாவது அந்த ஆட்சியே கவிழ்ந்துடுது. அதுக்கப்புறமா அவர் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. குடிச்சே இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா அவரோட தம்பியான தாமஸ் கோ ஹென்றி அந்த வைரத்தை அவர்கிட்ட இருந்து கைப்பற்றி அவர் வீட்டில் வச்சிட்டு இருக்காரு. அவரும் மர்மமான முறையில் இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறமா இந்த வைரம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க.